ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு டே 6 கிளாஸோட ஃப்ளவர் டிசைன் பார்க்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்ப்ரெல் போட தெரியும். ஸ்ப்ரெல் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, அடுத்து கொஞ்சம் பிக் சைஸ் கம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி உங்களுக்கு கண்டினியூஸாக எனக்கு வரல அப்படின்னா இப்படி சிங்கிளாக கூட போடும். ஓகே, இது சிம்பிளான ஒரு ஃப்ளவர். இதில் ஹைலைட் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம திக் லைன் பார்த்தோம்ல, இப்போ நம்ம போடுறது திக் லைன். ஓகே, இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, இது சிம்பிள் ஃப்ளவர். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பார்த்தாச்சு. சரியா, இப்போ செகண்ட் ஒரு ஃப்ளவர் பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ரவுண்டாக போட்டுக்கோங்க. ஹம்ஸ் தான், ஹம்ஸை இப்படி ஃபுல்லாக. ஓகே, ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து இந்த லீஃபோட எண்டுலேருந்து ஒரு கர்வ், அடுத்து ஒரு கர்வ், அடுத்து ஒரு கர்வ். ஓகே, ஓகேவா? இப்போ இந்த லீஃபுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து இப்போ இதிலேருந்து இப்படி, இதிலேருந்து இப்படி, ரெண்டுக்கும் மிடில் இருக்குது. ஓகே, இப்போ இங்கேருந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதிலேருந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. இது செகண்ட் ஃப்ளவர். ஓகேவா? இப்போ இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவுட்லைனை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஃப்ளவர் வரைகிறதுக்கும் அதோட ஹைலைட்டு மட்டும் சொல்லித்தரேன். உள்ள ஷேடிங் கொடுக்குறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னு பார்ப்போம். ஷேடிங் எப்படிலாம் கொடுக்கலாம், எந்த மாதிரிலாம் ஷேடிங் கொடுக்கலாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ தேர்ட் ஃப்ளவரை வரைய பார்க்கலாம். ஒரு ஸ்ப்ரில் போட்டுக்கோங்க. ஸ்ப்ரில் ஓவல் ஷேப்பில் போட்டுக்கோங்க, ரவுண்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில். இப்போ இதில் இருந்து இப்படி ஒரு பட்டு போட்டுக்கோங்க, அதில் ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இப்போ இதில் இருந்து ஒரு ரவுண்டு, இப்போ இங்கேருந்து ஒரு ரவுண்டு. ஓகே, இப்போ சென்டரில் ஹாஃபையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஹாஃபுக்கு, அப்புறம் இதிலேருந்து ஒரு ஹாஃபு, இதிலேருந்து ஹாஃபு, இதிலேருந்து ஹாஃபு, இதிலேருந்து ஹாஃபு. நல்லா பாருங்கள், நான் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே எண்ட் பண்ணுறேங்கிறத பார்த்துக்கோங்க. அப்புறம் இதிலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் காம்பு கொடுத்துக்கலாம்.
ஓகே, காம்பும் கொடுத்துக்கலாம். காம்பு இல்லை வேண்டாம் அப்படின்னா இதையும் நம்ம மெர்ஜ் பண்ணி இப்படியே சர்க்கிளாகவே போட்டுக்கலாம். இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் பார்டரை ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th ஒன் போகலாம். 4th ஒன் வந்து ஹைபிஸ்கஸ் எப்படி வரையலாம் பார்ப்போம். லைட்டாக ஒரு கர்வ், ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, கொஞ்சம் பெண்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போது இதில் இருந்து கிராஸ்டாக ஒரு லைன். ஓகே, அதே மாதிரி இதிலேருந்து இதை அப்படியே கொஞ்சமாக ஒட்டி கொண்டு வந்து இந்த லைனோட ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா, இப்போ புரிஞ்சுதா? இப்போ இதில் வந்து டாட்டட் வச்சுக்கோங்க. நம்ம டாட்டட் பார்த்தோம்ல, டாட்ஸ் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து மூணு வேவ் போட்டிருக்கேன். நம்ம வேவ்ஸ் பார்த்தோம்ல, 3 வேவ்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி 3 வேவ்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து 3 வேவ்ஸ் போட்டு இதை இங்கே வந்து ஜாயின் பண்ணணும். ஓகே, முடிச்சுக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 வேவ்ஸ் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. சேம் அதே மாதிரி 3 வேவ்ஸ். ஓகே, இந்த ஃப்ளவரோட காம்பில் அதே மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 3 வேவ்ஸ் கொண்டு வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ இங்கேருந்து 3 வேவ்ஸ் கொண்டு வந்து இப்படி. ஓகே, ஹைபிஸ்கஸ். ஓகேவா, இப்போ இதை ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஹைபிஸ்கஸ் வரைஞ்சதா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளவர் வரையலாம். ஓகே, ஒரு ரவுண்டு யூ ஷேப். இங்கேருந்து ஒரு யூ ஷேப்பு, இங்கேருந்து ஒரு யூ ஷேப்பு, இங்கேருந்து சரியா யூ ஷேப் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து. ஓகேவா, அப்புறம் இங்கே ஒரு லைன். ஓகே, இங்கே பெரிய டாட் வச்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிள் ஃப்ளவர். சிம்பிள் ஃப்ளவர்ஸ் தான். ஓகே, இப்போ நான் இது சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே சிம்பிள் தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து குட்டி சர்க்கிள் போட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து ஒரு ஹம்ஸ் வந்து பெருசு பெருசாக போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம நார்மலாக ஃப்ளவர் வரைவோம் தெரியுமா, பென்சிலில் ஃப்ளவர் அப்படின்னாலே நம்மளுக்கு இதுதான் கரெக்டாக ஞாபகம் வரும். இந்த ஃப்ளவர் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இந்த ஃப்ளவர் வரைஞ்சி பழகிருப்போம். ஓகே, இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதிலேருந்து அப்படியே ஒன்றுலேருந்து 1. ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு 3-4 லைன்ஸ் போட்டுக்கோங்க.
போட்டுச்சா? அவ்வளோதான். இப்போ இதை வந்து இப்படி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஏன் ஹைலைட் பண்ணுறோன்னா அந்த டிசைனை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு அட்ராக்டிவாக காட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து டிசைனை வந்து ஹைலைட் பண்ணுறோம். ஓகேவா? நம்ம போட்டிருக்க பார்டர் வந்து டிசைனை வந்து எப்படி காட்டும், அட்ராக்டிவாக காட்டும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்படி அவுட்லைன் போட்டுக்கிறோம். சரியா? ஓகே, 7th டிசைன் போகலாம். செவன்த் டிசைன் ஒரு பட்டு, அதாவது மொட்டோட டிசைன் பார்ப்போம். ஓவல் ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஓவல் ஷேப்பில் ஸ்ப்ரெட் போட்டுக்கோங்க. இதிலிருந்து இப்படி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. ஓகே, இதிலிருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இங்கே கொண்டு வாங்க. இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு வாங்க. ஓகே, இதிலேருந்து ஒரு சர்க்கிள், சின்ன ஒரு சர்க்கிள், இதுலேருந்து ஒரு சின்ன சர்க்கிள், அதோட முடிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து சின்னதாக ஒரு பட்டு. ஓகேவா? லைட்டாக எப்படி சொல்கிறது, லைட்டாக மலர்ந்த மாதிரி ஒரு பட்டு. பட்டுனா மொட்டு. ஓகே, அப்புறம் 8th டிசைன் பார்ப்போமா? 8th டிசைன் வந்து லோட்டஸோட பட்டு பார்ப்போம். லோட்டஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். லோட்டஸ் தாமரைப்பூ. இப்போ இதோட பட்டு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 2 லைன் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து கிராஸ்டு, இதோட அதோட பட்டு முடிஞ்சு. இதில் என்ன பண்ணுங்கள், ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் இந்த ஸ்ப்ரெட் போடுவோம்ல, இப்படி ஆஃபில் போட்டு இதிலிருந்து இப்படி கொண்டு வந்து இதோட முடிச்சுக்கோங்க. ஓகே, இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகே,